ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/12/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை ஞானத்தினால் அலங்காரம் பண்ணுறதுக்காக தான் எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். ஸோ அதனால் உயர்ந்த பதவி அடையணுன்னா எப்போவுமே அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருங்கள். கோயிலில் கூட சாமி அலங்காரம் பண்ணதை பார்க்குறதுக்கு தான் கூட்டம் வரும். விசேஷ நாளில் இப்போ தான் அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா? இல்லாட்டினா கூட எப்போவுமே ஒரு மினிமம் அலங்காரமாவது இருக்கும். ஸோ அப்படி அதுக்கு காரணம் பாபா நம்மளை இப்போ ஞானத்தினால் அலங்காரம் பண்ணுறாரு. நாம் அந்த ஞானத்தை தாரணை பண்ணி குணங்களாக நாமே அலங்காரம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும், பூஜைக்குரியவராகவும் ஆக முடியும். எந்த குழந்தைங்களை பார்த்து எல்லையற்ற தந்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறார்? பதில், எந்த குழந்தைங்க சேவைக்காக எப்பவும் எவர் ரெடியாக இருக்கிறாங்களோ, அலௌகிக மற்றும் பரலௌகிக தந்தை, லௌகிக தந்தை இல்லை, அலௌகிக தந்தை. அலௌகிகனா பிரம்ம பாபா, பரலௌகிக தந்தைனா சிவபாபா. இந்த ரெண்டு தந்தையும் முழுசாக எந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஞானத்தினாலும் யோகத்தினாலும் ஆத்மாவை அலங்கரிச்சிக்கிறாங்களோ, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்கிறாங்களோ, அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து தான் எல்லையற்ற தந்தைக்கு ரொம்ப ரொம்ப குஷி ஏற்படுது. ஏன்னா அவர் வர்றது இதுக்காக தான் இல்லையா? ஞானத்தினாலும் யோகத்தினாலும் குழந்தைங்களை அலங்கரிக்கிறதுக்காகவும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிற சேவை செய்கிறதுக்கு தான் பாபா வர்றார். ஸோ அதே வேலையை நீங்களும் பண்ணிங்கன்னா தான் அப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ அவரே சொல்கிறார் இல்லையா, என்னை குஷிப்படுத்தணும்னா இது பண்ணால் தான் பாபா குஷி ஆவார். இது தெரியாமல் பக்தர்கள் ஏதாவது மகிமை பாடிட்டு அந்த மகிமை கரெக்டாகவும் இருக்காது, அல்லது கோயில் கோலன்னு போகிறது. இதனால் எப்படி கடவுள் சந்தோஷம் அடைவார்? இல்லை, கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் சந்தோஷம் அடைவார். அந்த சந்தோஷம் அடைகிறதே நமக்கு ஆசீர்வாதமாக வரும். ஸோ பாபாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தைங்க முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடையணும். இப்போ லௌகீக அப்பா அம்மா கூட படிக்க வைப்பாங்க, அந்த படிப்பின் மூலமாக குழந்தை நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணுன்றது தான் அவங்களுடைய விருப்பம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் அந்த படிப்பினால் உயர்ந்த இடத்துக்கு போவோமா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் பாபா கொடுக்குற படிப்பின் மூலமாக கண்டிப்பாக உயர்ந்த பதவி கிடைக்கும்ன்றது பாபாவுக்கு தெரியும், நமக்கும் தெரியணும். அந்த நிச்சய புத்தி இருக்கணும். அந்த நிச்சய புத்தி உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் வெளிப்படணும். ஸோ அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ எப்போவுமே எவர் ரெடியாக இருக்கணும். சேவைக்காகவும் சரி, மாயையோடு யுத்தம் பண்ணி மாயையை வீழ்த்துறதுக்கும் சரி, எப்போவுமே ரெடியாக இருக்கணும். மாயை வீழ்த்துறது நான் டக்குன்னு மேலே போயிடணும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களை பார்த்து, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எப்படி லௌகிக தந்தைக்கு அவங்க குழந்தைங்க பிடிக்கும் தானே, அதே மாதிரி தான் இந்த எல்லையற்ற தந்தைக்கு கூட எல்லையற்ற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றார். அதுவும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராத அன்பு, சிவபாபா வைக்கிற அன்பு. அலௌகிக தந்தை அப்படி கிடையாது. தன்னை பார்த்துக்கணும் வயதான காலத்தில்னு எதிர்பார்ப்பு இருக்கும். தந்தை குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கிறாரு, எச்சரிக்கையும் கொடுக்கிறார். எதுக்கு இந்த கல்வி கொடுக்கிறார், எதுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்? குழந்தை உயர்ந்த பதவி பெறணுன்றதுக்காகத்தான் தினம் தினம் ஞானத்தையும் கொடுத்து மாயா கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்கன்ற எச்சரிக்கையும் கொடுக்கிறார். ஏன்னா உயர்ந்த பதவி அடையணுன்றது தானே அப்பாவுடைய விருப்பம். எல்லா அப்பாவும் அம்மாவுக்குமே இந்த விருப்பம்தான் இருக்கும். அதே விருப்பம்தான் இந்த எல்லையற்ற தந்தைக்கும். குழந்தைகளை ஞானத்தினாலேயும் யோகத்தினாலேயும் அலங்கரிக்கிறார், ஞான ஆபரணங்கள்னால் அலங்கரிக்கிறார். ரெண்டு தந்தையும் சேர்ந்து உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா அலங்கரிக்கிறாங்க. குழந்தைங்க உயர்ந்த பதவி அடையணுன்றதுக்காக. ஸோ யார் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு நல்ல முயற்சி பண்ணுறாங்களோ
அந்த குழந்தைங்களை பார்த்து அலௌகிக தந்தை பிரம்மா பாபாவும் குஷி அடைகிறாரு, பரலௌகிக தந்தை சிவபாபாவும் குஷி அடைகிறார். ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதனால் இந்த 2 அப்பாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா, இன்னொருத்தர் அலௌகிக தந்தை பிரம்மா பாபா. ஸோ சிவபாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். பிரம்மா பாபாவும் ஃபாலோ பண்ணுறாரு, அதை பார்த்தும் ஃபாலோ பண்ணணும். ஸோ முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடையணும். நீங்கள் பட்டியில் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் கிரீடத்தோட ஃபோட்டோ எடுக்கப்பட்டது இல்லையா? ஏன்னா அதுதானே லட்சியம். அந்த போதை வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணார். அப்போ அந்த ஃபோட்டோ எதுக்கு? அதை பார்க்க அந்த போதை வரும். நான் இப்படி ஆகிட்டு இருக்கிறேன்ற உணர்வு. ஸோ அந்த உணர்வு வர்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதை பற்றி சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒலி கிரீடம்லாம் சொர்க்கத்தில் இருக்காது. கண்ணுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது தூய்மையுடைய ஒரு அடையாளம், அவ்வளோதான். இது சொர்க்கத்தில். ஆனால் பாபா சொல்லியிருக்கிறாரு அவ்யக்த முரளியில். நம்ம அவ்யக்த முரளியும் இதே முரளி சேனலில் பெரும்பாலும் டெய்லியுமே போடுறோம். அதை ஏனோ பார்க்க மாட்டீங்க அந்தளவுக்கு. ஸோ அதில் அவ்வளோ ரகசியம் இருக்கும். அவசியம் பாருங்கள். அதில் தான் பாபா சொல்லியிருப்பார், அந்த ஒலி கிரீடம் தெரியுன்றார். இப்போ கடைசி நேரத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒலி கிரீடமும் தெரியும், கண்ணிலிருந்தும் ஒலி தெரியும், நெத்தியிலிருந்தும் ஒலி தெரியும். அப்போ தான் நம்ம பாபா குழந்தைகள் அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு நாம் அவ்யக்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மற்றபடி சொர்க்கத்தில் ஒலி கிரீடம்லாம் இருக்காது, அது தூய்மையின் அடையாளம். ஸோ அதனால் தேவதைகள் படத்தை வரைஞ்சாலே தலையில் ஒலி கிரீடம் போட்டுடுறாங்க. ஸோ மற்றபடி வெள்ளை ஒலியோட கிரீடமெல்லாம் அங்கே இருக்காது, அது தூய்மையுடைய அடையாளம். முதல்ல நீங்கள் சத்தியுகத்தில் தான் இருப்பீங்க. நீங்கள் தானே இருந்தீங்க சத்தியுகத்தில். பாபா சொல்கிறார், அந்த போதை இருக்குது, அந்த போதையோடு கேட்குறீங்களா? அதனால தான் கேட்குறாரு, நீங்கள் தானே இருந்தீங்க. ஸோ ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னு பாபா கூட சொல்கிறார். அதுலேயும் அதிக காலம் பிரிஞ்சிருந்தது பாபா குழந்தைகளாகிய நாம தான். ஏன்னா முதல்ல நாம தான் பாபா கிட்டேருந்து வந்தோம் இங்கே. அதேமாரி முதல்ல பாபா கிட்டே நாம் தான் போகணும். ஸோ அதனால தான் பாருங்கள், பாபா வந்தோடனே அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறோம், இல்லை டக்குன்னு வந்து பிடிச்சிக்கிறோம். மற்றவங்களாம் அவருடைய அருமை தெரியல. ஸோ முக்தி தாமத்தின் கேட்டையும் நீங்கள் தான் திறக்கணும் இல்லையா? முக்தி தாமம் போயிட்டு தான் சத்தியுகத்துக்கு வருவோம். ஸோ அப்போ முக்தி தாமத்தின் கேட்டை நீங்கள் தான் திறக்கணும்னு அர்த்தம். அங்கேயும் முதல்ல நீங்கள் தான் போகணும். முதல்ல போகிறவங்க தானே கேட்டு திறப்பாங்க. ஸோ குழந்தைகளாகிய உங்களை பாபா அலங்கரிக்கிறார். இப்போ அப்பா வீட்டில் வனவாசத்தில் இருக்கிறீங்க. ஸோ இது திருமணத்தின் பொழுது அது மாதிரி சில இடங்களில் பண்ணுவாங்களாம். பெண்களில் அழுக்கு ட்ரெஸ் போட்டு உட்கார வைப்பாங்களாம், ஒரு வனவாசத்தில் இருக்கிறதா காட்டுறதுக்காக. அப்படியே கல்யாணத்துக்கு போகும்போது சுத்தமாக வேறு மாதிரி, அவ்வளோ அலங்காரத்தோட. ஜென்ரலாகவே பெண்கள் கல்யாணத்தப்போ பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் சாதாரணமாக தான் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் கூட இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கணும். இப்போ ஜென்ரலாகவே ஒரு பொண்ணுடைய நடத்தையை வைத்துத்தான் வரன் அமையும். மெயினாக குணத்தை தான் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி குணம் அழகும் பார்ப்பாங்க. பட் நம்ம இங்கே குணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் அழகும் கிடைக்கும். ஸோ அதனால் குணத்தில் தான் நீங்கள் கவனம் கொடுக்கணும். இங்கே நீங்கள் அலங்காரம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அந்த ஸ்தூல நகை போட்டு அலங்காரம் பண்ணிக்க வேண்டாம். ஞானத்தினாலும் யோகத்தினாலும் குணத்தினாலும் தான் உங்களை அலங்காரம் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இங்கே நீங்கள் ரொம்ப உயர்ந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியும் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப கீஞ்சு போன ட்ரெஸ்ஸும் போடுறது கிடையாது.
நடுத்தரமாக இருக்கணும். ஸோ நான் கூட ரொம்ப சாதாரண உடலில் தான் பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். பிரம்மா பாபா சொல்கிறார். பிரம்மா பாபா சாதாரண உடலில் இருக்கிறார். ஸோ எந்த ஒரு தேகதாரியையும் பகவான்னு சொல்ல முடியாது. அது கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, எல்லாமே தாயின் கர்ப்பத்தில் பிறந்தாங்க, உடம்பு இருக்குது அவங்களுக்கு. சிவபாபாவே பிரவேசமாகி இருக்கிற இந்த பிரம்மாவாக இருந்தாலும் சரி, பிரம்ம தேகதாரி தானே, அவரும் பகவான் கிடையாது. மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. சத்கதியோ குரு தானே கொடுக்க முடியும். ஸோ அப்போ மனிதர்களுக்கு யார் சத்கதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு, அதான் சத்குரு, அது சிவபாபா தான். மனிதர்கள் 60 வயசுக்கு பிறகு வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறாங்க குருமார்களை தேடி. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதே இப்போ இந்த சங்கமயுகத்தில் தான். ஏன்னா இப்போ நமக்கு என்ன வயசானாலும் ஆத்மாவுடைய வயசு தாத்தா பாட்டி தான் இல்லையா, நம்ம தான் மூதாதையர்கள். ஸோ நாம் தான் இப்போ வானப்பிரஸ்த நிலைக்கு போகிறோம். இது பிறகு பக்தி மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் கூட குரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த குழந்தை வானப்பிரஸ்த நிலை வரலை, வயசாகலை, இருந்தால் கூட திடீர்னு மரணம் வந்துடும்ல, அதனால் குழந்தைங்களுக்கும் குரு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ பாபா கூட என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள், உங்கள் எல்லோருக்கும் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ ஆஸ்தி அடையிறதுக்கு தான் பாபாட்ட வந்து இருக்கிறீங்க எல்லா ஆத்மாவும் இல்லையா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயோதிகராக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பக்தி மார்க்கத்தில் குரு இல்லாமல் நற்கதி கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்களுடைய நற்கதி என்ன, கடவுளோட கலக்கிறது, பிரம்மத்தோட ஐக்கியமாகிறது. ஸோ அப்போ குரு இருந்தால் தான் அப்படி ஆக முடியும், இல்லைனா மறுபடியும் பிறக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இங்கே ஐக்கியமாகிற விஷயமெல்லாம் கிடையாது. ஆனால் பரந்தாமத்துக்கு போக வேண்டிய நேரம் இப்போ தான். இந்த ஐக்கியமாகிற வார்த்தையெல்லாம் பக்தி மார்க்கத்தின் வார்த்தை. அது வள்ளலாரும் பயன்படுத்தியிருக்காரு. ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆத்மாவோ நட்சத்திரம் மாதிரி ஒரு சின்ன புள்ளி, இருந்தாலும் அழிவற்றது. அது எப்படி கலக்கும்? கலக்குது கரையுதுன்னா அழியுதுன்னு அர்த்தமாயிடுமே. பாபா கூட ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கிறார் ஆத்மாக்களை மாதிரியே, ஏன்னா அவரும் ஆத்மா தான். ஆனால் அவரை ஞானக்கடல்னு சொல்கிறோம். நம்மள மாதிரியே சின்ன ஆத்மா தான், இருந்தாலும் அவர் ஞானக்கடல். ஆத்மாக்களாகிய நமக்குள்ளேயும் இப்போ ஞானத்தை ஃபுல்லாக நிரப்புறார் தினம் சொல்லி. ஸோ முழுசாக அந்த ஞானத்தை அடையணும். எந்த அளவுக்கு அடையிறீங்களோ, எந்த அளவுக்கு தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைய முடியும். பாஸ் வித் ஹானர் ஆகிறாங்க இல்லையா, மதிப்போட தேர்ச்சி பெறணும். சிவலிங்கம் ஒன்றும் இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும், ஏன் பரமாத்மாவாகவே இருந்தாலும் எல்லாமே ஒரு சின்ன புள்ளி தான், பெருசெல்லாம் கிடையாது. ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக பரந்தாமத்திலிருந்து இங்கே வந்து உடம்பு எடுக்குது. அதே மாதிரி தான் நானும் அதே பரந்தாமத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்து உங்களுக்குன்னு சரீரம் வச்சுருக்கிறீங்களே, அந்த மாதிரி எனக்கு சரீரம் கிடையாது. ஏன்னா நான் தாயின் கர்ப்பத்தில் வர்றதே கிடையாது, குழந்தையாக பிறக்கிறதே கிடையாது. நான் எப்போவுமே ரூபாகவும் பசந்தாகவும், அதாவது யோகியாகவும் ஞானியாகவும் இருக்கிறேன். பரமாத்மா ரூப் இல்லையா, யோகி, அதாவது ஆத்மான்ற உணர்வில் தான் இருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்குள்ள முழு ஞானமும் நிரம்பி இருக்குது, எப்போவுமே இருக்குது அந்த ஞானம். நம்மக்கிட்ட எப்பயும் கிடையாது, சொர்க்கத்துக்கு போனவொடனே மறந்துடும். ஸோ இப்போ
அந்த ஞான கடல் சிவபாபா ஞான மழை பொழியிறார். இதன் மூலமாக மனிதர்கள் பாவாத்மாலேருந்து புண்ணிய ஆத்மா ஆயிடுறாங்க. எப்படி? பாபாவுடைய ஞான மழையில் நினைக்கிறவங்க. ஸ்தூல மழையில் உருவான கங்கையில் குளிக்கிறதுனால கிடையாது. இந்த ஞானத்தின் விஷயம் அங்கேயும் ஞான கங்கைன்னு தானே சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. ஞானத்தினால தான் பாவாத்மா புண்ணியாத்மாவும் பாவம் அழியும்னா அவங்களுக்கு தெரியல. பாபா தான் எல்லோருக்கும் கதி சத்கதி கொடுக்குறார், அதாவது முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்குறார். நீங்கள் சத்கதிக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. மற்ற எல்லோரும் கதிக்கு போகிறாங்க, அதாவது பரந்தாம வீட்டுக்கு போகிறாங்க. அது நம்முடைய இனிமையான வீடு. நம்மளும் அங்கே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவோம். ஸோ அங்கே ஆத்மா தான் வசிக்குது. அதே ஆத்மா தான் இப்போ இந்த உடம்புக்குள்ளே வந்து காது மூலமாக பாபா சொல்கிறதெல்லாம் கேட்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, வீட்டுக்கு திரும்பி போகணும் குழந்தைகளே, ரெடி ஆகுங்க. இல்லை டைம் கொடுக்குறாரு. இப்போ இறக்கும்போது எல்லாருக்குமே இந்த எண்ணம் வரும், ஐயோ நான் இந்த கடமை முடிக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏதோ ஒன்று செட்டில் பண்ணிவிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ திரும்பி போகணும், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிடு, கணக்கை முடிச்சிடுன்றார். கணக்கை உருவாக்காத, புதுசாக உருவாக்கின கணக்கெல்லாம் முடிச்சிடுன்றார். ஸோ ஏன்னா திரும்பி போகணும்னா தூய்மையாக இருக்கணும். தூய்மைன்னா என்ன அர்த்தம்? இந்த கலியுகத்தின் எதுவுமே உங்கள்கிட்ட ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. கலியுகத்தை பற்றி எந்த சிந்தனையும் உங்கள் புத்தியில் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ பவித்திர ஆத்மாவை தவிர வேறு யாரும் திரும்பி போக முடியாது. நான் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆத்மாக்களுக்குத்தான் சிவனின் ஊர்வலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லா ஆத்மாக்களையும் ஊர்வலமாக அழைச்சிட்டு போகிறார் பாபா. சிவபாபா அழைச்சிட்டு போகிறார். ஸோ சிவபாபா பின்னாடியே போகிறதுனால சிவனின் ஊர்வலம். இப்போ சிவபாபா நாம் போகிறதுக்காக சிவாலயத்தை ஸ்தாபனை பண்ணுறார். சிவாலயம்னு பாபா இங்கே சொர்க்கத்தை சொல்கிறார், ஆனால் பரந்தாமம் கூட சிவாலயம் தான். ஏன்னா சிவன் இருக்கிற இடம் ரெண்டுமே சிவாலயம். அது வசிக்கிற இடம் சொர்க்கம், சிவன் கட்டுற இடம். ஸோ அப்படி சிவாலயத்தை பாபா உருவாக்கிட்டு போகிறார். அந்த சிவாலயத்தை அரை கல்பம் கழிச்சிட்டு இந்த ராவணன் வந்து வேசியாலயமாக விபச்சார விடுதியாக மாற்றிடுறான். அதுதான் எங்கள் அப்பா வீட்டை விபச்சார விடுதியாக மாற்றிட்டீங்களேன்னு இயேசு கூட சொல்லுவார். ஸோ வாம மார்க்கத்தை தான் வேசியாலயம்னு சொல்லப்படுது. வாம மார்க்கம்னா நேரெதிரானது இல்லையா? சொர்க்கத்துக்கு அந்த சிவாலயத்தை அப்படியே தலைகீழே திருப்பி போட்ட மாதிரி ஆகிடுது. பாபா கிட்ட நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு கூட தூய்மையாக தான் இருக்கிறாங்க இல்லையா? திருமணம் ஆனவர்களும் பாபா குழந்தையாகிறாங்க, ஆகாதவங்களும் பாபா குழந்தையாகிறாங்க. ஆகாதவங்க ஆகாமலே இருக்கிறாங்க தூய்மையாக. திருமணம் ஆனவர்களும் பாபா குழந்தை ஆனவொடனே தூய்மை ஆகிடுறாங்க, தங்களுக்குள்ள சகோதரன் சகோதரி ஆகிடுறாங்க. ஆனால் சன்னியாசிகள் என்ன நினச்சிருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒன்றா இருந்துட்டெல்லாம் தூய்மையாக இருக்கிறதுன்றது முடியவே முடியாதுங்க. ஆன்மீகத்தில் எந்த வளர்ச்சியும் அடைய முடியாதுங்க. அதனால தாங்க நாங்கள் குடும்பத்தை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் கணவன் மனைவி ஒன்றாக இருந்துக்கிட்டு தூய்மையாக இருக்கிறதுனால அவ்வளோ வருமானம் அதிகமாகுதுன்னும் பொழுது ஏன் தூய்மையாக இருக்க முடியாது? இங்கே லாபம் இருக்குது. காமத்தில் விழுறது இறக்கிறதுக்கு சமம். அதனால தான் பாண்டு மகாராஜா, அதாவது பாண்டவர்களுடைய அப்பா, மனைவியை காமத்தோடு கட்டி அணைக்கும் போது அப்படியே இறந்துடுறதா காட்டிடுறாங்க. ஸோ தூய்மையாக இருக்கிறதுனால தான் 21 பிறவிக்கு ராஜ்யம் கிடைக்கிது. அப்படின்னும் பொழுது ஒரே ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா என்ன?
இல்லையா? இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருக்கிறனால 21 பிறவிக்கு ராஜ்யமே கிடைக்குதுன்னா தூய்மையாக இருக்கிறது கஷ்டமாக? கன்னிகாஸ்திரிகள் இருக்கிறாங்க, துறவிகள் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நம்மளால் இருக்க முடியாது? அவங்க இருக்கிறனால அவங்களுக்கு லாபம் இல்லை, ஆனால் நம்ம தூய்மையாக இருக்கனால மிகப்பெரிய லாபம். இப்போ ஏன் இருக்க முடியாது? பாபா சொல்கிறார். இதில் என்னன்னா, பாபா சொல்கிற விஷயம் தூய்மையாக இருந்தால் தான் புரியுமே அந்த போதை. அந்த காமத்தின் போதையில் இருந்தாங்கன்னா பாபா சொல்கிறதோடைய அந்த வேல்யூ தெரியாது. ஸோ அந்த காமத்தை முற்றிலும் விட 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 தான் இது புரியுமே. அது வரைக்கும் புரியாது. அந்த லேசான போதை இருந்தால் கூட புரியாது. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். ஸோ அதனால தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். மகாரதிகள் கூட விழுந்துடுறாங்க, முதல வாயில் விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் காமச்சிதையில் உட்காந்து முற்றிலும் கருப்பாகிட்டீங்க, கருகி போயிட்டீங்க இல்லையா? காமன்ற நெருப்பில் உட்காந்து எரிஞ்சு சாம்பலாக போயிட்டீங்க. இப்போ பாபா ஞானச்சிதையில் உட்கார வச்சு உங்களை தேவதையாக மாற்றுறார். ஸோ நீங்கள் காமச்சிதை சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த நீங்கள் தான் காமச்சிதையில் விழுந்து கருப்பானீங்க. இதோடைய நினைவாக தான் கிருஷ்ணரை ஷாம் சுந்தர்ன்றாங்க. ஷாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு அல்லது வெள்ளை. வெள்ளையாக இருந்தவரே கருப்பாகவும் ஆகிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். காமச்சிதையில் உட்கார்றதுனால தான் அவர் கருப்பாயிட்டார். பிறகு அவரை கிராமத்தில் பிறந்த சிறுவனாக காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே கிருஷ்ணர் சொர்க்கத்தில் பிறந்தவர். பிரம்மா தான் கிராமத்து சிறுவனாக இருந்தார். இந்த மகிமையை தூக்கி அங்கே போட்டாங்க கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் ஒன்றும் கிராமத்தில் பிறக்க முடியாது. ஸோ கிருஷ்ணருடைய ஆத்மாவின் பல ஜென்மங்களின் கடைசியில் சிவபாபா பிரவேசமாகி அவரை மீண்டும் வெள்ளையாக ஆக்கிறார், கிருஷ்ணரை ஆக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தந்தையை மட்டும்தான் இப்போ நீங்கள் நினைவு பண்ணணும். ஒருத்தரை மட்டும் நினைக்கிறது கஷ்டமா? அந்த ஒருத்தரும் ஒரு சின்ன புள்ளி தான், அதை நினைக்கிறது கஷ்டமா? பாபா நீங்கள் எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு இனிமையான ஆஸ்தி கொடுக்குறீங்க, எங்களை மனுஷன்லேருந்து தேவதையாக ஆக்குறீங்க, கோயிலுக்கு தகுதி உடையவராக ஆக்குறீங்க. இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள உரையாடணும். அப்போ தான் அந்த போதை அன்பு வரும். சும்மா ஒளிப்புள்ளியை பார்த்தா அன்பு வராது. அந்த புள்ளியை பார்த்துட்டே பாபா எனக்காகவே வந்திருக்கிறீங்க, மேலே இருந்து குப்பை தொட்டியில் கிடக்கிற எண்ணெய் தூக்கி கோயில் கோபுரத்தின் உச்சத்தில் வைக்கிறீங்களே பாபா அப்படின்ட்டு அந்த உருகி நாம் பாபா கிட்ட பேசணும். அது ரொம்ப முக்கியம். இதோடைய நினைவு கிறிஸ்தவர்கள் பாருங்களாம், எனக்காக மரித்தீரே அப்படிலாம் அழுவாங்க எமோஷ்னலாக. அதே மாதிரி யெகோவாவின் சாட்சிகள், ஜெகோவாஸ் விட்னஸ், கிறிஸ்தவ மதத்தில் லேட்டஸ்ட்டாக வந்த பிரிவு, அதில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஞானம் மாதிரியே தான் இருக்கும். அதில் நம்ம எப்படி உலகம் ஃபுல்லாக ஒரே முரளி ஒரே நாளில் படிக்கிறோமோ அதே மாதிரி அங்கேயும் உலகம் ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயத்தை தான் படிப்பாங்க. அவங்க அனுப்பிச்சிடுவாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. ஸோ அதை படிச்சுட்டு கடைசியில் ப்ரேயர் இருக்கும். அந்த ப்ரேயரில் என்னென்னலாம் அவங்க அதை படித்தாங்களோ அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்கன்னா, இப்படி சொன்னீரே அப்படின்ட்டு. ஸோ அங்கே போயிட்டு வந்தது பாபாவோடு பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் அப்படி பேசணும். கோயிலில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி எங்களை ஆக்குறீங்களே பாபா, குரங்கு மாதிரி இருந்த என்ன, அதுதான் ஆஞ்சநேயர் வழிபடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வாயினால் சத்தம் போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக சத்தம் போட்டு பேசவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு கொடுக்கலன்றார். ஆனால் அங்கே சத்தம் போட்டு தான் பேசணும் பக்தி மார்க்கத்தில், இல்லையா? இங்கே அப்படி அவசியம் கிடையாதுன்றார். ஆனால் அப்படி பேசினா உங்களுக்கு போதை வருதுன்னா பேசலாம். பக்தி மார்க்கத்தில்
நாயகனாகிய உங்களை தானே பாபா நாங்கள் அவ்வளவு நினைவு செஞ்சோம். இப்போ நீங்கள் உயிரோட்டமாக இங்கே வந்திருக்கிறீங்களே பாபா, எல்லோரையும் விட எவ்வளோ இனிமையானவர் பாபா நீங்கள். நாங்கள் உங்களை மட்டுமே ஏன் பாபா நினைக்க மாட்டோம், கண்டிப்பாக நினைப்போம் பாபா. இவ்வளோ அன்பு கொடுக்குறீங்கன்னா உங்களை விட்டுட்டு மற்றவங்கள நாங்கள் நினைப்போமா பாபா? அப்படி பேசணும். நீங்கள் அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், தூய்மையின் கடல். அந்த கடலில் இந்த ஒரு பிறவி மூழ்கிறதுல 6 கல்பத்திற்கு பலன் கிடைக்குதுன்னா அந்த கடல்லே மூழ்கி இருக்க வேண்டாமா? அதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் அந்த கடலில் மூழ்குவாங்க, ஒரு அந்த பித்ரு தோஷம் அதெல்லாம் நீங்கிறதுக்காக. ஸோ நம்முடைய தோஷம் நீங்கிறதுக்கு தான், நம்முடைய பாவங்கள்லாம் நீங்கிறதுக்கு தான் பாபான்ற அன்பு கடலில், தூய்மை கடலில் மூழ்கி தூய்மை ஆகிறோம். அந்த கடல்லேருந்து வெளியிலே வரக்கூடாது சங்கமயுகம் ஃபுல்லாக. ஏன்னா அவர் தான் நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். மற்றபடி பாபா வராமல் உள்ளுணர்வின் மூலமாகவே ஆஸ்தி கொடுத்துட முடியாது. ஞானம் தினம் தினம் சொல்லியே மாறலை, உள்ளுணர்வுனால எப்படி மாறிடுவோம்? அல்லது ஒரு அசரீரி கேட்டால் மாறிடுவோமா? அப்படி மாறுறதா இருந்தால் பைபிள் குரானை படித்து மாறிடுவாங்களே. ஏன்னா பாபா கொடுக்குற ஞானம் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பாபா நேரடியாக வந்து குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறார். வந்திருக்கிறது யாருன்னு அந்த உணர்வுபூர்வமாக உணரும்போது தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இது ஸ்கூலு. பாபா சொல்கிறாரு, நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக மாற்றுறேன். இது ராஜயோகம் இல்லையா? உங்களை ராஜாவை ஆக்கிற யோகம். இப்போ வரைக்கும் பாருங்களேன், அவனுக்கு ராஜயோகம் அடிச்சிடுச்சுன்றாங்க. அவங்களுக்கு தெரியல பாவம் என்ன சொல்கிறோம், அதோடைய ஆழம் என்னன்ட்டு. நமக்கு தான் அந்த ராஜயோகம் அடிச்சிருக்குது. இப்போ நீங்கள் மூலவதனம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சூக்ஷ்மவதனம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்தூலவதனம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளோண்ட ஆத்மா எப்படி 5000 வருஷம் நடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது இந்த நாடகம். ஆத்மாவுடைய நடிப்பு, ஒவ்வொரு ஆத்மாவுடைய நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இது அனாதி அவினாஷி உலக நாடகம் இல்லை. அனாதினா என்ன அர்த்தம்? முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, நிரந்தரமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவினாஷினா அழிவற்றது இந்த உலக நாடகம். இந்த நாடகம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் சந்தேகப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. பாபா இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறார். நீங்கள் ஸ்வதஷ்ண சக்கரதாரிகள். உங்கள் புத்தியில் இந்த முழு சக்கரமும் சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா? பாபா சொல்கிறாருன்னா, அந்த சக்கரத்தை பற்றி சொல்கிறாருன்னா, அந்த சக்கரத்தை நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அந்த சக்கரத்தை கொடுக்குறார். ஸோ அது பக்தி மார்க்கத்தில் கூட விஷ்ணு கிட்ட சிவன் ஸ்வதஷ்ண சக்கரத்தை கொடுத்ததா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ யோசிக்கணும், நாம் சத்தியுகத்தில் எப்படி இருந்திருப்போம், திரேதாயுகத்தில் எப்படி இருந்திருப்போம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எப்படி இருந்திருப்போம், நம்ம குணம் எப்படி இருந்திருக்கோம், என்னென்ன தப்பு பண்ணதுனால விஷம் வந்திருக்கும், அந்த விஷம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு செக் பண்ணணும். செக் பண்ணி நம்மளை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்வதஷ்ண சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழியுது. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் ஸ்வதஷ்ண சக்கரத்தை வச்சு யாரையும் கொலை பண்ணலை. ஏன்னா சொர்க்கத்தில் அங்கே தான் கிருஷ்ணர் வசிக்கிறாரு. அங்கே சண்டைக்கான எந்த இம்சையும் நடக்காதே. காமத்தினால கூட அங்கே இம்சை நடக்காது. காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால் காமவாலையும் அவங்க செலுத்த மாட்டாங்க. இரட்டை அஹிம்சையாளர்களாக இருப்பாங்க. இந்த சமயம் 5 விகாரங்களோடு தான் நீங்கள் யுத்தம் பண்ணுறீங்க, மனிதர்களோட கிடையாது. ஸோ அதனால் அந்த ஸ்தூல யுத்தத்தின் விஷயமே கிடையாது. இது பக்தியில் அந்த யுத்தமாக காட்டிட்டாங்க எல்லா மதத்துலையுமே. இப்போ பாபாவோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் கொடுக்கிற இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியும் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி. ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி நீங்களும் உயர்ந்தவர்களாக ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைய முடியும்.
அது மட்டும் இல்லை, கல்பமாக அது நிச்சயிக்கப்பட்டுடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பண்ணுற ஒவ்வொரு தப்பும் கல்பமாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கை, ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். ஸோ கல்பமாக பாபா இதே படிப்பு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இப்போ நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா கல்பமாக நல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இல்லை இப்போ அலட்சியம் வந்தீங்கன்னா கல்பமாக அதே மாதிரி கோட்டை விட்டுருவீங்க. இந்த ஆன்மீக படிப்புனால் என்ன மாதிரி பதவி உங்களுக்கு கிடைக்கிது, அந்த மாதிரி பதவி வேறு எந்த படிப்புனாலையும் உங்களால் அடைய முடியுமா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இந்த படிப்பின் மூலமாக தானே ஆகிறாங்க. அவர்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான். ஆனால் தெய்வீக குணங்கள் தாரணை ஆகி இருக்கிறதுனால அவங்கள தேவதை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எப்போ தாரணை பண்ணாங்க? இந்த சங்கமயுகத்தில் தான் பண்ணாங்க. மற்றபடி 8-10 கைகள் கொண்டவர்கள் யாரும் சொர்க்கத்திலும் சரி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. பக்தியில் அந்த மாதிரி காட்சி கிடச்சிருச்சுன்னா அப்படியே அழுவுறாங்க. துக்கத்தில் அவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இங்கே நீங்கள் கண்ணீர் வடித்தாலே ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. ரொம்ப முக்கியமானது, அழுதால் இழந்தீர்கள்ன்றார். ஏன்னா சொர்க்கம் கிடைக்கிது, அதை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன், துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதை விட்டுட்டு தான் போகணும். நீங்கள் விடாட்டினாலும் மற்றவங்க அபகரிக்க போகிறாங்க. நீங்களே விட்டுட்டிங்கன்னா கணக்கு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அழக்கூடாது. மாதிரி ஞானம். அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும். நமக்கு அல்வா, அமிர்தம் எல்லாமே இந்த ஞானம்தான் இல்லையா? அப்படியே மனம் தெளிவாக இருக்கணும். அல்வா சாப்பிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் அம்மா சாகிறதோ அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையில் முரளி படிக்கணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த மனம் எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்ட்டு. முரளி படிக்கும்போது மறுபடியும் அப்படியே தெளிந்த நீரோடை மாதிரி ஆகிடும். இப்போல்லாம் பாம்பேயில் யாராவது நோய்வாய்ப்படுறாங்க அல்லது இறக்குறாங்கன்னா பிரம்மகுமாரிகளை கூப்பிடுவாங்களாம், அமைதி கொடுங்கன்ட்டு. அப்போவே அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கிறோம் பிரம்மகுமாரிகள் மும்பையில். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிச்சு. அதனால் அழறதுனால என்ன நன்மை? அது இன்னொரு உடம்பு கிடச்சிடுச்சு, அதோடைய நடிப்பு அங்கே இருக்குது இல்லையா? ஆத்மா இருக்குது. இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது அழுகிற மாதிரி தான் இது. அந்த பொண்ணு செத்தா போச்சு, வேறு இடத்துல இருக்க தான் போகுது. அந்த மாதிரி ஆத்மா இன்னொரு இடத்துல இருக்குது. அழுகிறதுனால எந்த லாபமும் கிடையாது. இவரை காலன் சாப்பிட்டுட்டான்றாங்க. அப்படி காலன்னு ஒருத்தன் கிடையாது இல்லையா? தனியாக யமன் ஒருத்தன் உயிரெல்லாம் எடுக்கலை. ஆத்மா தானாக ஒரு உடம்பை விட்டுட்டு போய் இன்னொரு உடம்பை எடுக்குது. சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை இருக்கும். அங்கே தண்டனையின் விஷயமே கிடையாது இல்லையா? அதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுருந்தால் கர்ப்பத்தில் தண்டனை கிடைக்கும். ஸோ சொர்க்கத்தில் தான் எந்த பாவமுமே செய்ய மாட்டாங்களே, அங்கே உங்களுடைய கர்மம் அகர்மமாகிடும். ஸோ அதனால் தண்டனை கிடைக்காது கர்ப்பத்தில். அதனால் கர்ப்பம் மாளிகையாக இருக்கும். அங்கே நீங்கள் செய்கிற கர்மம் விகர்மம் ஆகிறதுக்கு அங்கே மாயாவே இருக்காது உங்களை கெடுக்கிறதுக்கு. நீங்கள் விகர்மாஜித் ஆகுறீங்க இப்போ இல்லை, விகர்மங்களை வென்றவர்களாக ஆகுறீங்க. முதல்ல விகர்மாஜித் சகாப்தம் நடக்குது இல்லை, அதாவது நிர்விகார உலகம் நடக்குது அரைக்கல்பத்துக்கு பிறகு. பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ராஜா விகர்ம சகாப்தம் ஆரம்பமாகுது. அப்போ தான் பாவம் செய்யக்கூடிய ராஜாக்கள் உருவாகிறாங்க. ஸோ இந்த சமயம் என்ன பாவம் செஞ்சுருக்கிறீங்களோ அதன் மீதெல்லாம் நீங்கள் இப்போ வெற்றி அடைகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கும்பொழுது தான் அந்த பாவத்தை நீங்கள் வெற்றி கொள்கிறீங்கன்னு அர்த்தம். விகர்மாஜித் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு இல்லையா? பாவங்களை வென்றவர்கள்.
பிறகு துவாபர யுகத்தில் விகர்ம ராஜா ஆகிடுறாங்க. இல்லை, விகர்மாஜித் ராஜாவாக சொர்க்கத்தில் இருக்கிற நீங்களே இங்கே விகர்ம ராஜா, பாவம் செய்யக்கூடிய ராஜாக்களாக துவாபர யுகத்தில் நீங்கள் மாறிடுறீங்க. விகர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஊசி மேலே நிறைய துரு படிஞ்சிருச்சுன்னா அதை காந்தம் ஈர்க்காது. அந்த மாதிரி தான் எந்த அளவுக்கு பாவங்களின் கரை நீங்குமோ அப்போ தான் காந்தம் ஈர்க்கும். இங்கே காந்தன்றது பாபா இல்லையா? ஸோ அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த காமம்ன்ற போதை எல்லாம் கரை, அதெல்லாம் நீங்கள் தான் பாபா கிட்ட புத்தி இழுக்கும், இல்லாட்டினா இழுக்காது. நிச்சய புத்தி பாபா தான் பேசுகிறாருன்ற நிச்சய புத்தி இருந்தால் கூட அதோடைய ஆழம் புரியாது, அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ எந்த அளவுக்கு பாபாவை நினச்சி கரையை நீக்கிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காந்தம் இருக்கும். ஏன்னா பாபா முழு தூய்மையானவர் இல்லையா? ஸோ தூய்மையானவர்களுக்கு தூய்மையானவரை தான் பிடிக்கும். ஸோ அப்போ தூய்மை ஆக தான் அவர் மேலே அப்படி ஒரு அன்பு வரும். உங்களையும் கூட யோக பலத்தின் மூலமாகத்தான் பாபா தூய்மையாக்குறார் இல்லையா? தூய்மையானவரை நினைத்து நாம் தூய்மையாகணும். எப்படி லௌகீக தந்தை கூட தன்னுடைய குழந்தைங்களை பார்த்து குஷி அடைவாரோ, அதே மாதிரி எல்லையற்ற தந்தை எப்போ குஷி அடைவார்? எப்போ தன்னுடைய குழந்தை சேவையில் இருக்கிறாங்களோ அப்போ தான் குஷி அடைகிறார். ஏன்னா அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார், சேவாதாரியாக நம்மளை மாற்றுறதுக்கு. அவரும் சேவாதாரி ஆகி தான் வந்திருக்கார். குழந்தைங்க அதிகமாக முயற்சி பண்ணுறாங்க. சேவையில் எப்போவுமே ரெடியாக இருக்கணும் இல்லை? எப்போ சேவைக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணணும். அப்படி இல்லாட்டினாலும் மனசா சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே உங்களை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக புரிஞ்சுக்கிட்டு, லைட் ஹவுஸோட வேலை லைட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். அதுமாதிரி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கிற உங்களுடைய வேலை சக்தி ஒளியை சதா நாலாபுரமும் பறவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். அதுக்கு நான் சக்தி ஒளியாக இருக்கிறேன்றது ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாலே போதும், தானாகவே அந்த சேவை நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் எப்போவுமே தயார் நிலையில் இருக்கிறதுன்றது. குழந்தைகளாகி நீங்கள் அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஈஸ்வரிய மிஷனை சார்ந்தவர்கள். நம்ம வேலையே என்னது? அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறது தான். இப்போ ஈஸ்வரனுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. எல்லையற்ற தந்தை சிவபாபா, நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் இல்லை? எல்லையற்ற தந்தையுடையவராக நீங்கள் ஆகிட்டீங்கனாலே எல்லோரும் எனக்கு சகோதரன் சகோதரி ஆகிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இதை தவிர வேறு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. முக்தி தாமத்தில் பாபாவும் ஆத்மாக்களாகிய நீங்களும் இருப்பீங்க. வெறும் ஆத்மா தான் இருக்கும், உடம்பு இருக்காது. ஸோ அங்கே நீங்கள் சகோதர சகோதரர்கள். இப்போ ஒருவர் சகோதர சகோதரர்னு புரிஞ்சுக்கணும் பொழுதே பரந்தாமத்தில் இருக்கிற மாதிரியே புரிஞ்சுக்கோங்க. நேற்று சொன்னார் இல்லையா, ஆத்மாவை பார்த்து எப்படி கோபப்படும், எப்படி துக்கம் கொடுக்கும், வெறும் ஜோதியை பார்த்து எப்படி துக்கம் வரும். ஸோ பிறகு பரந்தாமத்திலிருந்து நீங்கள் சத்தியுகத்துக்கு போகிறீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் முதல்ல, அடுத்தது ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அவ்வளவுதான். நிறைய குழந்தையெல்லாம் பிறக்காது. ஆனால் எல்லோருக்கும் கண்டிப்பாக 2 குழந்தை பிறக்கும். குழந்தை இல்லைன்ற கவலையும் கிடையாது, அதிக குழந்தைன்ற கவலையும் அங்கே கிடையாது. ஆனால் இங்கே நிறைய சம்பந்தங்கள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா. ஸோ அங்கே இவ்வளோ சம்பந்தம் இருக்காது போல் இருக்குது. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னா சம்பந்தமே ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் இல்லையா? நிறைய இருக்கும்போது தான் சம்பந்தம் அதிகமாகும். மூலவதனம் அதுதான் ஆத்மாக்களுடைய இனிமையான வீடு. முக்தி அடைஞ்சு தான் அங்கே போக முடியும். அதனால் அது பேர் முக்தி தாமம் இல்லையா? உடல்லேருந்து முக்தி அடைஞ்சு அங்கே வந்திருக்கிறோம். அங்கே போகிறதுக்கு தான் மனிதர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, யாகம் வளர்க்குறாங்க, தவம் பண்ணுறாங்க, புண்ணியம் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் அங்கே திரும்பி போக முடியாது. ஆனால் போக முடியும்னு நிறைய பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பவரோ ஒருத்தர் தான், வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. ஸோ அவரே வந்தால் தான் சத்கதிக்கான வழியை சொல்ல முடியும். ஸோ அவர் வரும்போது அவருடையவராக நீங்கள் ஆகும்போது சங்கமிகத்தை சார்ந்தவராக மாறுறீங்க. ஸோ சங்கமிகத்துக்கு வந்து தான் சத்கதி அடைய முடியும். இங்கே
கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. சத்தியுகத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ அந்த சத்தியுகத்துடைய ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. ஸ்தாபனை ஆன உடனே பழைய உலகத்துடைய விநாசம் நடக்கும். இப்போ நிறைய தர்மங்கள் இருக்குது இல்லையா, அதனால்தான் இத்தனை கஷ்டங்கள் இல்லை. ஒன்று ஒரு வழி அப்போ பிரச்சனை வரதான் செய்யும். அதுலேயும் பார்த்திங்கன்னா மற்ற தர்மத்தில் இருக்கிற தவறான விஷயங்கள் தான் பிடிச்சி இழுக்கும். அப்போ இன்னும் பாவம் தான் செய்வீங்க. நீங்கள் 100% செல்வந்தர்களாக பணக்காரர்களாக இருந்தீங்க. பிறகு 84 பிறவி எடுத்து 100% பிச்சைக்காரர் ஆகிட்டீங்க, ஒன்றுமில்லாதவர் ஆகிட்டீங்க. இப்போ பாபா அனைவரையும் எழுப்புறார். உலகத்தின் அதிபதியே எழுந்திரி அப்படின்னு எழுப்புறார். ஏன்னா உன்னுடைய ராஜ்யம் சத்தியுகம் வந்துட்டு இருக்குது. சத்தியமான தந்தை உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுக்குறாரு, வாங்கிக்கோங்க அப்படின்னு எழுப்புறார். இதே பாரத பூமி சத்தியமான கண்டமாக இருந்தது. பாபா தான் இந்த பாரதத்தை உண்மையான கண்டமாக மாற்றுறார். இன்றைக்கி பொய்யான கண்டமாக இருக்குது. யார் ஆக்குனது? 5 விகாரங்கள்ன்ற ராவணன் தான் இதை பொய்யான கண்டமாக மாற்றிட்டான். ராவணனுக்கு எவ்வளோ பெரிய உருவத்தை செய்கிறாங்க, பிறகு எரிக்கிறாங்க. ஏன்னா அவன்தான் உங்களுடைய நம்பர் 1 எதிரி. ஆனால் மனிதர்களுக்கு இது தெரியல. ஒரு பக்கம் எரிக்கிறாங்க, ஒரு பக்கம் அவனே புகழ்ந்து வேறு படம்லாம் எடுக்கிறாங்க. எப்பொழுதுலேருந்து ராவண ராஜ்யம் இந்த பூமியில் இருக்குதுன்னு மனிதர்களுக்கு தெரியாது. எப்போவுமே தான் காமம் இருக்குது, கோபம் இருக்குது, பற்று இருக்குதுன்னு மனிதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அரைக்கல்பம் ராமராஜ்யமும் அரைக்கல்பம் ராவண ராஜ்யமும் இருந்தது அப்படின்னு பாபா தான் புரிய வைக்கிறார். அது மட்டும் இல்லை, ராவணனை அழிக்கிறதுக்கு அவன் ஒன்றும் மனுஷன் கிடையாது, நெருப்பு வச்சு எரிக்கிறதுக்கு. ராவணன்றதை இந்த 5 விகாரம் முழு உலகத்துலேயும் இப்போ அவனுடைய ராஜ்யம்தான் நடக்குது. பாபா தான் ராவணனை முற்றிலுமாக அழித்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பிறகு வெற்றி முழக்கம் கேட்க ஆரம்பிச்சிடும். ராவணனை அழித்த வெற்றி முழக்கம். சொர்க்கத்திலேயோ சதா குஷி தான் இருக்கும். அதனால்தான் அது பேரே சுகதாமம். இப்போ இருக்கிறது புருஷோத்தம சங்கம யுகம். இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியின் மூலமாகத்தான் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனாக நீங்கள் ஆக போகிறீங்க. உங்களுடைய சித்திரங்கள் கூட பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் பாபா குழந்தை ஆனாங்க, பாபா சொன்னதை கேட்டாங்க, மற்றவங்களுக்கும் சொன்னாங்க, பிறகு அவங்க ஓடி போயிட்டாங்க. இல்லை, சொன்னவங்க ஓடி போயிட்டாங்க, சொன்னதை கேட்டவங்க வந்துட்டாங்க. பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக புரிய வைக்கிறார். இல்லையா, நிறைய பேர் கேட்டுட்டு சேவையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அப்பா, ஆசிரியர், குரு 3 ரூபத்திலையும் பாபா நம்ம மேலே அன்பு செலுத்துகிறார். அப்படிப்பட்ட சத்குருவுக்கு நிந்தனை செய்கிற மாதிரி நடந்துக்கிறவங்க நல்ல பதவி அடைய முடியாது. இல்லை, உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். அதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. தோ வந்துடுச்சு, அதை தெரியுது பாரு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்துடுச்சு. மற்றபடி அந்த குருமார்கள் ஒன்றும் யாருக்கும் எந்த நோக்கத்தையும் கொடுக்கறது கிடையாது. அந்த குருமார்களுக்கும் நோக்கம் கிடையாது. எந்த நோக்கத்தையும் அவங்க தங்களுடைய சிஷ்யர்களுக்கும் சொல்கிறதும் கிடையாது. அவங்க ஒன்றும் படிப்பு சொல்லி கொடுக்கறதும் கிடையாது. ஆனால் இங்கே படிப்பு சொல்லி கொடுக்கப்படுது. இது யூனிவர்சிட்டி அல்லது ஆஸ்பத்திரின்னு கூட சொல்லலாம். இதன் மூலமாக தான் நீங்கள் சதா காலத்துக்கும் ஆரோக்கியமானவர்களாகவும் சதா காலத்துக்கு பணக்காரர்களாகவும் ஆகிறீங்க.
மற்றபடி இந்த கலியுகத்தில் சுற்றி பொய் தான் இருக்குது. அதனால்தான் பொய்யான தேகம் பொய்யான உலகம் அப்படின்னு பாடுறாங்க. சத்தியுகம்தான் உண்மையான கண்டம். அங்கே தான் உண்மையான வைர வைடூரியங்கள்னால ஆன மாளிகைகள் இருக்கும். சோமநாதர் ஆலயம் கூட பக்தி மார்க்கத்தில் தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்போ பக்தி மார்க்கத்தின் தொடக்கத்திலேயே உங்ககிட்ட எவ்வளோ செல்வம் இருந்தது பாருங்கள். இல்லை வைரத்திலே லிங்கம்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. அதை பிறகு முகமதியர்கள் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அதை வச்சு அவங்க பெரிய பெரிய மசூதிகளெல்லாம் கட்டினாங்க. பாபா உங்களுக்கு அளவற்ற கஜானாவை கொடுக்குறார். ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்வித்தே வந்திருக்கிறார். அல்லாஹ் அவல்தீன் பாபா இல்லையா? ஸோ அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு அதில் பார்த்திங்கன்னா எது கேட்டாலும் ஹீரோவுக்கு கிடைக்கும். அந்த விளக்கு தேய்ச்சாலே ஒரு பூதம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பாபா எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஸோ அதற்காக தான் அந்த முதல் தர்மத்தை இப்போ ஸ்தாபனை பண்ணுறார். அங்கே தான் அனைத்தும் இருக்கும். அங்கே இருப்பவர்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். ஸோ மற்ற எந்த தர்மமும் அங்கே இருக்காது. அதெல்லாம் பிறகு அரைக்கல்பம் கழித்து தான் ஸ்தாபனை ஆகுது. பழமையான பாரதத்தில் இந்த தேவதைகளுடைய ராஜ்யம்தான் இருந்தது அப்படின்னு எல்லோருமே ஏற்றுக்கிறாங்க. ஸோ அவங்கள விட உயர்ந்தவர்கள் இந்த பூமியில் வேறு யாரும் வாழ்ந்தது கிடையாது. அந்த தெய்வீக ராஜ்யத்தை தான் சொர்க்கம், பேரடைஸ்னு சொல்கிறோம். ஸோ இதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிறகு மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ எப்படி தெரியும், எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் தான் திட்டமிட்டு செயல்படுத்தணும். ஏன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு நாளைக்கு யாரும் புகார் சொல்லிடக்கூடாது உங்கள் மேலே. ஏன்னா நீங்கள் தானே மூத்த சகோதரர்கள் இல்லையா? அப்பாவுடைய சொத்து இவ்வளோ இருக்குதுன்னு மற்றவர்களுக்கு அந்த சொத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது மூத்த சகோதரருடைய கடமை. அப்போ நீங்கள் தான் மூத்த சகோதரர். நீங்கள் உங்கள் மற்ற சகோதரர்களுக்கு கொடுக்கணும்ல. எனக்கு சொல்லவே இல்லையோன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால தான் நீங்கள் எல்லோருக்கும் சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில குழந்தைங்க கூட பாபா விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ மீண்டும் அந்த சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது. சரித்திரம் திரும்ப நடக்குது. ஸோ பாபா கிட்ட வரும்பொழுது பாபா கேட்பார், இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் என்னை சந்திச்சிருக்கிறீங்களான்ட்டு. அப்போ ஆமாம் பாபா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களை சந்தித்தோம், எல்லையற்ற ஆஸ்தியை அடைஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிலர் முரளி கேட்குறாங்க, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிரம்மாவுடைய சாட்சாத்காரம் ஆகி இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இவருடைய காட்சி எனக்கு வந்தது, பார்த்துருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ தன் குழந்தைங்களை பார்க்குறதுல அப்பாவுக்கும் குஷி, தன்னுடைய அப்பாவை பார்த்ததில் குழந்தைங்களுக்கும் குஷி. ஸோ இதே மாதிரி எனக்கு கூட பாபா குழந்தையாகி ஒரு சில மாதங்கள் ஆகுது, மாதங்கள் அல்லது வாரங்கள். பாபா பாபா ரூமில் பாப்தாதாவை பார்த்துக்கிட்டே யோகா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வருது, எங்கேயோ பார்த்துருக்குறேன்னு. பாருங்கள், பாபா நிச்சய புத்தியெல்லாம் வந்துடுச்சு, முரளியெல்லாம் படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வருது, இந்த ஃபோட்டோ நான் எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படின்ட்டு. அப்புறம் தான் தோணுது, நான் சின்ன வயசில் ஒரு 6வது படிக்கும்பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் விளையாட போவோம். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் சென்டர், பக்கத்து பில்டிங் சென்டர் இருந்திருக்குது. அங்கே அந்த ஃபோட்டோ அந்த பேனர் வெளியில் வச்சுருப்பாங்க போல இருக்குது, வெளியில் வச்சுருப்பாங்க அல்லது பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒன்று இருந்துருக்குது. இப்போ நான் பார்த்துருக்குறேன் போல இருக்குது. அதுக்கு எனக்கு ஞாபகம் வருது, அந்த இடமே ஞாபகம் வருது, நான் அந்த இடத்துல தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஆமாம் இங்கே பக்கத்தில் தான் இருந்துச்சு, இப்போ தான் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? நம்ம எத்தனை ஃபோட்டோவை பார்த்துருப்போம், அது எப்படி அது ஞாபகம் இருக்குது, அந்த இடத்தோட ஞாபகம் வருது, அதை நின்று கவனித்து பார்த்தா மாதிரி கூட ஞாபகம் இல்லை
இங்கே பாபா ரூமில் பாபா ஃபோட்டோ பார்க்கும்போது தான் இதை பார்த்தனே அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ பாபாவுக்கும் அதே சந்தோஷம். குழந்தைங்க, என் குழந்தை வந்துருச்சு, என் குழந்தைக்கு ஞாபகப்படுத்தி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பாபா நினச்சிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்க விட்டுட்டும் போகிறாங்க. அதுக்கு பல காரணம், மாயை காரணம், சங்கர் பார்ட்டி காரணம் நிறையா இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ போகிறது பெரிய விஷயம் இல்லை, போகாமல் பாபா பிடிச்சிட்டு இருக்கிறது தான் பெரிய விஷயமே. அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னால உங்களுடைய பையை நிரப்புறாரு, புத்தியை நிரப்புறாரு பாபா. இது படிப்பு. 7 நாள் கோர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய் முரளியின் ஆதாரத்தில் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் இல்லையா? ஸோ அந்த 7 நாள் கோர்ஸ் மட்டும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஏன்னா முரளி புரிஞ்சிக்கிற அளவுக்கு உள்ள இன்ட்ரடக்ஷன் தான் அந்த 7 நாள் கோர்ஸ். ஸோ பாபாவோ குழந்தைங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் நல்லா புரிய வச்சுட்டு இருக்கிறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றி சுற்றி உங்களுடைய பாவத்தை முற்றிலும் அழிச்சிடணும். இந்த ஆன்மீக படிப்பு மூலமாக உங்களுடைய பதவியை உயர்ந்ததாக ஆக்கிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழவே கூடாது. அழுத ஃபெயில் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வயசானாலும் வானப்பிரஸ்த நிலை தான்னு ஞாபகம் இருக்கணும். ஸோ அதனால் வனவாசத்தில் நாம் இருக்கிறோம். வனவாசத்தில் ரொம்ப சாதாரணமாக தானே இருப்பாங்க. ராமாயணத்தில் கூட சீதை வனவாசத்தில் இருக்கும்போது அலங்காரத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதே நேரத்தில் பிச்சைக்காரன் மாதிரியும் இருக்க தேவையில்லை. ரொம்ப உயர்ந்த மாதிரியும் காட்டிக்கக்கூடாது, ரொம்ப தாழ்ந்த மாதிரியும் காட்டிக்கூடாது. சாதாரணமாக இருக்கணும். ஸோ இப்போ வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம். அதனால் ஆத்மாவை பாபா நினைவிலிருந்து முழுசாக தூய்மையாக்கிக்கணும். வரதானம். சதா தன்னை மோல்டு செய்து கொள்ளக்கூடிய சிறப்புத்தன்மை மூலமாக தொடர்பில் மற்றும் சேவையில் வெற்றி பெறக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க கிட்ட தன்னை மோல்டு செஞ்சிக்கக்கூடிய விசேஷத்தன்மை இருக்குதோ அவங்க ரொம்ப ஈஸியாக கோல்டன் ஏஜுக்குரிய அந்த மனநிலை வரை சென்றடைய முடியும். ஸோ மோல்டு செஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ தங்கத்தை மோல்டு பண்ணுறாங்க, தங்கத்தை காய்ச்சி அந்த மோல்டில் ஊற்றுவாங்க. ஸோ அந்த மோல்டு ஷேப்புக்கு அது மாறிக்கும். ஸோ மோல்டு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிக்கணும் இல்லை? ராஜா வேஷம் போட்டால் ராஜா, வேலைக்காரி வேஷம் போட்டால் வேலைக்காரி, அப்படி மாறிக்கிறது. ஸோ அப்படி இந்த உலகம் திடீர்னு உங்ககிட்ட இருந்து எல்லாம் அபகரிச்சிருச்சுன்னா வேலைக்காரியாக பணிவாக இருக்கக்கூடிய அந்த பக்குவமும் உங்களுக்கு வரணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இது பயங்கரமான விசேஷ குணம். இந்த விசேஷ குணத்தின் மூலமாகத்தான் சத்தியுகத்தின் மனநிலை வரை உங்களால் போக முடியும். ஏன்னா அந்த நிலை வர்ற மாதிரி சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா சத்தியுகத்தின் மனநிலையை அடையலான்றார். ஸோ இல்லையா? இதில் என்னென்னா, என்ன ஆனாலும் உங்களுடைய அமைதி இழக்கக்கூடாது. அந்த தெய்வீக குணங்கள் எதுவுமே கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அது குறைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் தெய்வீக குணம் குறையாமல் இருக்க அந்த தெய்வீக குணம் உறுதியாகுது. சொக்க தங்கமாகறீங்க. தங்க யுகத்தை சார்ந்த மனநிலை உடையவராக ஆகிறீங்க. ஸோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தாரணை வெளிப்படணும் அப்படின்னா உங்களை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மோல்டு பண்ணிக்கணும் இல்லை? எந்த சூழ்நிலையிலும் தெய்வீக குண தாரணை வெளிப்படணும். அப்போ அந்த சூழ்நிலையினால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அந்த சூழ்நிலையோடு நீங்கள் ஒத்தும் போகணும். அதே நேரத்தில் அந்த சூழ்நிலை உங்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ தான் அந்த தெய்வீக குணத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அப்படி மோல்டு ஆகிறவங்க தான் ரியல் கோல்டு ஆக முடியும், உண்மையான தங்கம் ஆக முடியும். ஸோ இப்போ சாக்கார பிரம்மா பாபாவுடைய விசேஷத்தன்மையும் அதுதான்.
எப்படி நேரமோ எப்படிப்பட்ட மனிதர்களோ அதற்கேற்ப ரூபத்தை எடுத்தார். குழந்தைகிட்ட பேசும்போது அவர் குழந்தை ஆகிடுவார், பெரியவங்க கிட்ட பேசும்போது பெரியவங்களாகிடுவார். ஸோ அப்படி நீங்கள் தந்தையை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ சேவையிலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் யார் தொடர்பில் வந்தாலும் அவங்களுடைய இதயத்தை வெற்றி கொள்வதிலும் வெற்றி கிடைக்கும். ஈஸியாக வெற்றிமூர்த்தி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன்: எங்கே சர்வ சக்திகள் இருக்குதோ அங்கே தடைகளற்ற வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இல்லை, சக்தி குறைவாக இருக்கும்போது தான் வெற்றி இருக்காது. ஸோ எப்போவுமே சர்வ சக்திவான் நான், அனைத்து தெய்வீக சக்தியும் நிரம்பி இருக்குது, எப்போ கூப்பிட்டாலும் அது வரும் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ எந்த தடையும் இருக்காது. தடையற்ற வெற்றி உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் தொடர அனைத்து காரியத்திலும் வெற்றி தான் இருக்கும். அவ்யக்த இஷாரா கர்மதித் ஆகிறதுக்கான தீவிர பயிற்சி. எப்படி சரீரத்தில் வர்றதுக்கான பயிற்சி, சரீரத்தின் மூலமாக சத்தத்தில் வர்றதுக்கான பயிற்சியெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாருக்கும். அதே மாதிரி ஆத்மா தன்னுடைய உண்மையான நிலையான கர்மாதித்த நிலையில் நிலைக்கிறதுக்கான பயிற்சியும் இருக்கணுன்றார். ஸோ கர்மயோகி ஆகி காரியம் செய்கிறதுக்கு உடம்பில் வரணும். காரியம் முடிஞ்ச உடனே கர்மாதித்த நிலையில் போயிடணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்மயோகின்றது காரியம் செய்கிற ஆத்மா நானுன்ற உணர்வு. ஸோ கர்மாதித்த நிலைன்றது அந்த காரியம் செஞ்சதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் முற்றிலும் மறந்த நிலை. அடுத்த செகண்டே அந்த காரியம் முடிஞ்ச உடனே. ஸோ அதனால் தான் கர்மயோகி கர்மாதித்த 2 வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. காரியம் செய்யும்போது கர்மயோகி, காரியம் முடிஞ்சோடனே அந்த கர்மம் செய்த எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் கர்மாதித்த நிலை. அதன் மூலமாக தான் அந்த கர்மத்தின் விளைவிலிருந்து முற்றிலும் விலகி இருப்பீங்க. ஸோ காரியம் செய்யும்போதே செய்விப்பவர் பாபான்ற உணர்வில் செய்வீங்க. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக ரொம்ப சகஜமாக வரட்டும்ன்றார். இதே உங்களுடைய லட்சியமாக இருக்கட்டும். என்ன லட்சியம்? நான் எப்போவுமே கர்மாதித்த நிலையில் இருக்கணும், காரியம் செய்கிறதுக்கு மட்டும் கர்மயோகி ஆகி செய்யணும், டக்குன்னு கர்மாதித்த நிலைக்கு போயிடணும். ஸோ எந்த வேலை செய்தாலும், சேவை செய்தாலும் சரி, லௌகிக வேலை செஞ்சாலும் சரி, செஞ்ச உடனே அப்படியே பாபா நினைவில் எல்லாத்தையும் போட்டுட்டு உட்காரோம் பார்த்தீங்களா, அதுதான் கர்மாதித்த நிலையை அடையிறதுக்கு தான் அந்த பயிற்சி. அந்த காரியத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், வெறும் ஆத்மானா பாபாவோடு இருந்து உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன், இதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் கர்மாதித்த நிலை. ஸோ அந்த நிலை நிரந்தரமாக இறுதியில் வரும்ன்றார். அதுக்கு இப்போத்திலேருந்தே பயிற்சி பண்ணால் தான் வரும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.